ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் தமிழர்கள் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் அங்குள்ள தமிழர்களின் நிலை குறித்தும் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சார். காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்துல தமிழ்நாட்டிலே சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? தமிழ்நாடு அரசின் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு இல்லத்தில் அதற்கான முகாம் அமைத்து அவர்களுடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அதிகாரிகளை அனுப்பி உடனடியாக காஷ்மீருக்கு அதிகாரிகளை அனுப்புகிற அந்த பணியும் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் தனி கவனம் கொண்டு இந்த தாக்குதலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 3 பேர் இந்த தாக்குதலில் காயம்பட்டதாக இதுவரையும் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இல்லத்தில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முழு வீச்சில் ஈடுபட இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் யார் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாலும் உடனடியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்திட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சார், இதுவரையிலும் காயம் 3 பேர் அடைந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதுல உயிரிழப்புகள் ஏதேனும் தமிழகத்தை இதுவரை இல்லை. அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம எப்படி தொடர்பு கொண்டு அதுதான் அவங்க ஏன்னா டிஃபென்ஸ் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால முழுமையா தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. இப்பொழுது எங்களை அதிகாரி நேரடியாக அங்கு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன மாதிரியான உதவிகள் தற்போது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கோம் சார்? மருத்துவ உதவி, அவர்களுக்கான அடிப்படை உதவிகள் நம்ம அதெல்லாம் அங்க பாத்துட்டு இருக்காங்கம்மா. அங்கே தேவையான என்ன தேவைன்னு அவங்க இருக்கிறவர்கள் தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையை அறிந்து உடனடியாக எந்த வகையான உதவிகளையும் செய்து தர தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வர வேண்டுமானாலும் அல்லது அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவை என்றாலும் எந்த வகையான உதவிகளையும் செய்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். சார், நேற்று நம்ம உதவி எண்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் அந்த உதவி எண்ணுக்கு எத்தனை பேர் நம்ம அழைப்புதல் விடுத்திருக்காங்க? நம்ம எவ்வளவு பேர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம் சார்? இல்லப்பா, அது அவங்க ஏன்னா யாரும் அதிகமாக தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருந்த காரணத்தால் இப்பொழுதுதான் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருப்பதாக அங்கே தெரிவிக்கிறார். சார், எவ்வளவு பேர் அங்கிருந்து தமிழகத்துக்கு? 35 பேர் புறப்பட்டு ஹரியானா வரை வந்துட்டாங்க. ஓகே சார். ஹரியானாவில இருந்து நைட் ட்ரெயின் டெல்லியில இருந்து. ஓகே, அவங்க அனைவருமே தமிழர்கள் தான்? தமிழர்கள்? ஆமா. 28 பேர். ஓகே சார். 28 பேர் அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. ஹோட்டல்ல சேஃபா இருக்காங்க. அனைவருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள்? ஆமா. ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டுல இருந்து இந்த குழு எப்போ போறாங்க சார்? அவரு அந்த வே இப்ப அவர் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ரீநகர்